இன்றைக்கி நம்ம மென்டோரா சீரீஸில் பார்க்கக்கூடிய சம்மந்தம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வகத்தின் மூலை விட்டத்துடைய அளவு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுடைய டைகனல் கொடுத்துருக்கான். அப்போ செவ்வகம் அப்படின்னால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு செவ்வகம். அப்போ இந்த செவ்வகத்தில் மூலை விட்டத்தோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைகனல் 17. ஓகேங்களா? அதன் சுற்றளவு அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 46 சென்டிமீட்டராகவும் இருக்கும்போது அதோடைய ஏரியானு கேட்குறான். சரிங்களா? அப்போ செவ்வகத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 × L + B தான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போது பெரிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துட்டான்னா 46 கொடுத்துட்டான். அப்போ 46 = 2L + B தான் நமக்கு ஃபார்முலா. அப்போ ரெண்டையும் 46 அடிச்சிங்க அப்படின்னா 23 கிடைக்கும். அப்போது L + B = என்ன கிடைக்குன்னா 23 கிடைக்குது. ஒன்றாச்சா? நெக்ஸ்ட் அப்படி மூளை விட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை விட்ட டைகனல் தான். அப்போது டைகனல் = L + B தான். சரிங்களா? அப்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர்டு பண்ணோன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர்டு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா LB, ஏன்னா பரப்பளவு தான் எடுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஆன்சருக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா D உடைய வந்து பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர்டு. இப்போ இந்த L² B² வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L + B ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா A² + B² + 2AB அதுக்காண்டி நம்ம வச்சுருக்கோம். அப்போ 17 ஸ்கொயர் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இது 17 ஸ்கொயர் வச்சுக்கலாம். இதை பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா L² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் B² + 2LB அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா L² B² ஃபார்முலா இதை அப்படியே ஸ்கொயர்டுக்கு பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இதை அப்படியே ஸ்கொயர்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஒரு பக்கம் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஸ்கொயர் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ நார்மலாக 2LB = அப்போ நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர்டு - 17 ஸ்கொயர். அப்போ 23 ஸ்கொயர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 529 ஆகவும் 17 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 289 ஆகவும் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2LB அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 240 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2LBன்னு இருக்கு. அப்போ நீங்கள் ரெண்டையும் 240 கேன்சல் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா 120 அப்படின்னு கிடைக்கும். LB உடைய வேல்யூ அவன் கேட்டது LB தான் கேட்டிருக்கான். இப்போ டைரெக்டாக நம்ம பரப்பளவே எடுத்துட வேண்டியதான். சரிங்களா? அப்போ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.